என்னென்ன பலன்கள் இந்த வருஷம் பூமியில ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருஷம் மழை அதிகமா பெய்யும் அப்படின்னும், அதே மாதிரி ஆறுகள்ல வரக்கூடிய தண்ணீரை ஏரிகள்ல சேமிக்கலாம். அந்த அளவிற்கு தண்ணீருடைய வரவு அதிகமா இருக்கும். அதே மாதிரி அரசாங்கம் ஆறுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய புதிய வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் அதிகமா உண்டாகும். தண்ணீர் வரத்து எல்லாருக்குமே நல்லபடியா கிடைக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. விவசாயம் நன்றாக செழிக்கும். விவசாய உபகரணங்களுடைய விலை அதிகரிக்கும். கருப்பு உளுந்து, துவரை, வேர்க்கடலை போன்றவையெல்லாம் நல்ல மகசூல் கிடைக்கும். வெங்காயம், புளி, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதனுடைய விலை ஏறி இறங்கும். அடுத்ததா கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கோடீஸ்வரர்களுக்கு மிகப்பெரிய பண இழப்பு இந்த வருஷம் ஏற்படும்னு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பங்குச்சந்தை நிலையில்லாம இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கவனமா இந்த வருஷம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி திடீர் மழை, ஆலங்கட்டி மழை ஆங்காங்கே பொழியும். எருமைகளுடைய இனப்பெருக்கம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். காய்கறிகளுடைய விலை சில நேரங்கள்ல அதிகப்படியான வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி, பூரான், தேல், வௌவால், நண்டு, கருந்தேல், நத்தை போன்றவற்றால் மக்களுக்கு பல வகையில் தொல்லை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு விசேஷ பலனா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா பால் உற்பத்தி மற்றும் பால் வியாபாரிகளுக்கு இந்த வருஷம் சில கஷ்டங்கள் ஏற்படும். அதே போல மத்திய அரசாங்கம் நமது இராணுவத்துல புதிய ரக போர் விமானங்களை வாங்குவாங்க. அதே மாதிரி அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணைகள் மற்றும் இராணுவ உபகரணங்கள் அதிக அளவில் இந்த வருடம் தயாரிக்கக்கூடிய அமைப்பு மத்திய அரசாங்கத்தால கையில் எடுக்கப்படும். இராணுவம் பலப்படும் மெயினாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா எல்லா வகையிலையுமே உலக அளவில் முதலிடம் வகிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்தியாவை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் மருத்துவத்துறையில் படித்து சாதனைகளை படைப்பாங்க அப்படின்னும், அடிக்கடி தீபயம் உலகம் முழுக்க உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மலைவாழ் மக்களுக்கு அரசாங்கம் பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவாங்க. புதிதாக பல நீர் தேக்கங்களை அரசாங்கம் கட்டி முடிக்க நேரும். இளம் வயது விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும். திருடர்கள் பயம் குறையும். மீனவர்களுக்கு கடலில் சில அத்துமீறல் நிகழ்வுகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேரளா, மும்பை, காசி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மிக கடுமையான மழையால் பாதித்து தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய ரக பறவைகளின் வருகை அதிகமாக இருக்கும்னு, மலைப்பகுதியில் ஆங்காங்கே நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பழைய நீர் தேக்கங்கள் அணைக்கட்டுல பாத்தீங்கன்னா விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. ஓசோன் மண்டலம் முழுமையாக மூடிக்கொள்ளும். அரசாங்கம் பல வரிகளை குறைத்து அதனால் அரசாங்கத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும். ஆளும் கட்சியில் உட்பூசல் ஏற்படும். முக்கிய நீர் தேக்கங்களில் இருந்து நீர் கசிவு ஏற்படும். புதிய ரக வைரஸ் வியாதி பரவ வாய்ப்புள்ளது. நெடுஞ்சாலைகளில் அதிகமான விபத்துகள் நடக்க வாய்ப்புள்ளது. இளம் வயதுடைய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பிரபலமாவார். வற்றாத ஜீவ நதிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும். பழைய கட்சி தலைவர்களுக்கு உயிர்கண்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அமெரிக்காவிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இந்தியாவில் பல நிறுவனங்கள் புதிய ரக சாப்ட்வேர்களை கண்டுபிடித்து உலகத்திற்கு கொடுக்க நேரும். ஆன்மீகம் நன்றாக வளரும். பணத்திற்கு தட்டுப்பாடு அதிகரிக்கும். இந்த பராபவ வருஷம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இணைந்து பல நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொடுக்க நேரும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதை தற்சமயம் தவிர்க்க நேரும். தங்கம், வெள்ளி, பித்தளை விலை மிக அதிகமாக உயரும். வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா வளரும். பல முக்கிய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். சிறுபான்மையினர் வாழும் நாட்டில் அடிக்கடி போர் மூலம் அபாயம் உள்ளது. எல்லையில் சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகளின் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். மக்களின் முன்னேற்றத்திற்காக பணம் அதிக அளவில் செலவிட நேரும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் தாயகம் திரும்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இராணுவத்தில் புதிய ரக ஏவுகணைகள் மற்றும் போர் கப்பல்களை இணைக்க நேரும். அமலா யோகம் பெற்று இருப்பதால் திடீரென அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். பேப்பர், அட்டை, பஞ்சு, நூல் போன்ற பொருட்களின் விலை ஏற்றமும் இறக்கமுமாக இருந்து நிலையில்லாத வியாபாரமாக இருக்கும். பாதரசம், கண்ணாடி, திராவகம் போன்றவற்றின் விலை குறைய வாய்ப்புள்ளது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் லாபம் அதிகமாக கிடைக்கும். பிளாஸ்டிக், பட்டு, ஜவுளி போன்றவற்றின் விலை குறைந்தாலும் வியாபாரம் நன்றாக நடக்கும். மோட்டார் ரக வாகனங்கள், எலக்ட்ரிக் அழகு சாதன பொருட்களின் விலை வீழ்ச்சி அடையும். சில முக்கிய அரசியல்வாதிகள்
செய்த பழைய குற்றத்திற்காக சிறைவாசம் செல்ல நேரிடும். அதிக மழையால் தூத்துக்குடியில் உப்பளம் பாதித்து உப்பு விலை ஏறும். வங்கிகளில் அடிக்கடி அக்னி பயம் உண்டாகும். அரசாங்கத்தில் பல நெருக்கடிகள் உருவாகும். தேவாலய கோர்ட் கேஸ் வழக்குகளில் பல தொல்லைகள் ஏற்பட்டு நல்ல முறையில் தீர்ப்பு கிடைக்கும். தென்னை மரங்களுக்கு புதிய நோய் தாக்கி அதன் காரணமாக தேங்காய் விலை ஏற்றம் உண்டாகும். கட்டிட சாமான்கள் தடையின்றி கிடைக்கும். விலைவாசி கடுமையாக உயரும். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பொழிந்து பயங்கர சேதத்தை ஏற்படுத்தும். நடுக்கடலில் சரக்கு கப்பல் திசை மாறி 3 நாட்கள் திசை தெரியாமல் தவிக்க நேரும். யுரேனியம் சுரங்கம் இந்தியாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்படும். வருகின்ற ஆண்டுகளில் அனைத்து விதமான வாகனங்கள் எலக்ட்ரிக் பேட்டரி மூலம் இயங்க நேரும். வருகின்ற கல்வியாண்டில் பெண்கள் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைப்பார்கள். பெட்ரோலிய பொருட்களின் விலை உயரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அபார வளர்ச்சி அடையும். புதிதாக மனைப்பிரிவு வியாபாரம் செய்வதில் மத்திய மாநில அரசுகள் பல சட்ட திட்டங்களை ஏற்படுத்த நேரும். மத்திய அரசு எந்த விதமான பிரச்சனையையும் சமாளித்து வழி நடத்துவர். இடி, மின்னல், புயல், சூறாவளி காற்று அதிகமாகவே இருக்கும். அறநிலையத்துறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். புராதன கோவில்களில் குடமுழுக்கு நடைபெறும். பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் வரலாறு காணாத மழை, சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன் பொழிந்த மாதிரி மழை பொழியும். அந்த அளவிற்கு கடுமையான ஒரு சேதங்கள் வட மாநிலங்களில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் இடி விழும். இயற்கை சூழல் நன்றாக இருக்கும். மலை பிரதேசங்களில் அடிக்கடி நிலச்சரிவு, மண்சரிவு, அதிக மழை போன்றவை நடந்த வண்ணம் இருக்கும். மருத்துவத்தில் இந்தியா முதலிடம் வகிக்கும். ஆறுகளின் குறுக்கே புதிய அணைகளை அரசு கட்டும். இந்த ஆண்டு குதிரைகளின் விலை உச்சத்தை தொடும். வனத்தில் வாழும் மிருகங்கள் சுகமாக வாழும். விவசாயம் நன்றாக செழிக்கும். பட்டினி சாவு குறையும். ஈயம், பித்தளை, வாசனை திரவியம், அலுமினியம், கண்ணாடி, மின்சார உபகரணங்கள், கம்ப்யூட்டர் பாகங்கள், செம்பு போன்ற பொருட்களின் விலை ஏறி இறங்க வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு சிசேரியன் மூலம் அதிக குழந்தைகள் பிறக்கும். வெளிநாடு முதலீடு அதிகமாக நம் நாட்டிற்கு வரும். வெள்ளி விலை ஏறிக்கொண்டே போகும். இந்தியாவில் அதிவேக ரயில் வண்டிகள் நடைமுறைக்கு வரும். முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து வேலை துரிதமாக நடைபெறும். திமிங்கலம், சுறாமீன், கடல் குதிரை போன்ற அரிய உயிரினங்கள் கடற்கரையில் இறந்து ஒதுங்க நேரம். பூ விலை உச்சத்தை தொடும். தும்பி பூச்சிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக காட்டு விலங்குகள் கிராமங்களில் தஞ்சம் அடைய நேரும். அமெரிக்காவில் வரி விதிப்பு அதிகரிக்க நேரும். எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தி அதிகமாகி விலை வீழ்ச்சி அடைய நேரும். நீர்நிலைகளில் தேங்கும் தண்ணீரை விட வீணாகும் தண்ணீர் அளவு அதிகமாகவே இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடு அதிகரிக்கும். நடிப்பு துறையில் உள்ள நடிகருக்கு அரசியல் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சிகளுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை சூறாவளி காற்றுடன் கனமழையாக பொழியும். இதனால் தென் தமிழகம் கடுமையாக பாதிக்கப்படும். மாநில அரசு பேட்டரி கார் தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ராக்கெட் வானத்தில் செலுத்த நேரும். முக்கிய நகரங்களில் இரவில் கனத்த மழை பொழியும். போராட்டம், மறியல் போன்றவை அதிகமாக நடந்த வண்ணம் இருக்கும். இந்த ஆண்டு நவதானியங்கள் நன்றாக மகசூலாகும். விவசாயத்திற்கு தேவையான மழை பொழியும். கடன் வாங்கியவர்கள் நாணயத்துடன் நடக்க மாட்டார்கள். செக் மோசடி வழக்குகள் அதிகரிக்கும். இறக்குமதி வணிகத்தை குறைப்பதற்காக மத்திய அரசாங்கம் பல வரிகளை குறைக்க நேரும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முறையாக உற்பத்தியாகும். இந்தியா பல அணு ஆயுதங்களை தயாரிக்க நேரும். பல வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து பெருமிதம் அடைய நேரும். கல்லூரி நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். எரிவாயு உற்பத்தி இந்தியாவில் அதிகரிக்கும். ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மன் போன்ற நாடுகள் இந்தியாவின் வளர்ச்சியில் உறுதுணையாக நிற்கும். கல்லூரி கட்டணங்கள் குறைய வாய்ப்புள்ளது. இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். அதனால் விலை குறைய வாய்ப்புள்ளது. பல கட்சிகள் கூட்டணி அமைத்து ஒரு அணியில் நின்று தேர்தல் களத்தை சந்திக்க நேரும். ஆளும் கட்சியில் மூத்த தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். மின்சார உற்பத்தி அதிகரிக்கக்கூடும். சோலார் முறையில் மின்சாரம் பல நிறுவனங்கள் தயாரிக்க நேரும். பல புதிய தொழிற்சாலைகள் இந்தியாவில் துவங்க பல வெளிநாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டு கொண்டு வரும். பல புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்க நேரும். வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கும். பல புதிய கார்கள் உற்பத்தியாகும். கார்களின் விலை வீழ்ச்சி அடையும். குடிநீர் பிரச்சனை தீரும். காவல்துறையினர் தங்களது கடமைகளை சரியாக செய்து பல உயரிய பரிசுகளை பெற நேரும். தங்கம், வெள்ளி, பித்தளை போன்ற உலோகங்களின் விலை நிலையில்லாத வியாபாரமாக இருக்கும். மஞ்சள் உற்பத்தி அதிகமாக இருக்கும். மஞ்சள் விலை சரிய வாய்ப்புள்ளது. பருத்தி உற்பத்தி அதிக அளவில் இருக்கும். பசுமாடுகள் உற்பத்தி அதிகரிக்கும். பால் உற்பத்தி அதிகரிக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் மரியாதை குறைவாக இருக்கும். தூரதேச பயணம் செய்பவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். ஆடு, மாடுகள், கோழிகள் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும்.
வனங்களில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் உண்ண உணவு தடையின்றி கிடைக்கும். யானைகளின் அட்டகாசம் அதிகரிக்கும். போதைப் பொருட்களின் விலை உச்சத்தை தொடும். கனிம தாது சம்பந்தப்பட்ட பொருட்களின் விலை அதிக அளவில் இருக்கும். அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் இடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். அதிகமான விரயம் 3ஆக இருப்பதால் பல நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கம் நிறைவேற்ற இயலாது. எல்லையோரத்தில் வெடிகுண்டு தாக்குதல் அடிக்கடி நடக்க வாய்ப்புள்ளது. நெடுஞ்சாலைகளில் பல புதிய உணவு வளாகங்கள் அமைக்க நேரும். காடுகளில் அளவுக்கு அதிகமான மழை பெய்யும். ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல சாதுக்களின் நட்பு கிடைக்கும். வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுவர். அயல் நாட்டில் தீ பயம் ஏற்படும். ஆன்லைன் வியாபாரத்தில் பல மோசடிகள் நடக்கும். அடிக்கடி மின்சார துண்டிப்பு ஏற்படும். மின்சார கட்டணம் உயரும். பொதுப்பணித்துறைக்கு மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை விதிக்க நேரும். காவல்துறையில் கெடுபிடி அதிகமாக இருக்கும். அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொலைத்தொடர்புத்துறை மற்றும் காவல்துறையில் பல புதிய மின்னணு கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேரும். வனத்துறை நவீன வளர்ச்சியால் சிறப்படையும். சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும். பொதுவாக மக்களுக்கு தீராத விஷ காய்ச்சல் பிரச்சனைகள் உண்டாகும். பொதுமக்களிடையே பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்காது. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மையான அதிகாரிகள் பணிகளில் அமர்த்தப்படுவர். லஞ்ச லாவண்யங்கள் குறையும். மகளிர் குழு மூலம் பல பெண்கள் புதிய வியாபாரங்கள் ஆரம்பிக்க நேரும். பொருளாதாரம் சீராக இருக்கும். ஆற்காடு வாக்கிய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பராபவ வருஷத்திற்கான பலன்களை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.